ஒரு நாள் இரவு அமெரிக்காவின் நெவாடா பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு லாரி டிரைவர் வானத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு ஒளியை கவனிக்கிறார். அது விமானம் போல இல்லை, ஹெலிகாப்டர் போலவும் இல்லை. எந்த சத்தமும் இல்லாமல் சில நொடிகளில் திசை மாறி மறைந்து விடுகிறது. அவர் அந்த சம்பவத்தை நண்பர்களிடம் சொல்கிறார். ஆனால் அந்த கதையை கேட்டு எல்லோரும் ஒரே ஒரு பெயரை சொல்கிறார்கள்: ஏரியா 51. உலகின் மிக ரகசியமான இந்த இடத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது? ஏன் இத்தனை ஆண்டுகளாக இதைச் சுற்றி ஆயிரக்கணக்கான மர்ம கதைகள் உருவாகின? ஏலியன்கள் உண்மையிலேயே அங்கே இருக்கிறார்களா, அல்லது அதற்கு பின்னால் இன்னும் ஆச்சரியமான உண்மை இருக்கிறதா? இன்று அந்த ரகசியத்தின் கதவை திறக்கப் போகிறோம். அமெரிக்காவின் நெவாடா மாநிலத்தில் வெறும் பாலைவனமும் மலைகளும் மட்டுமே இருக்கும் ஒரு பகுதி உள்ளது. அங்கே எந்த சுற்றுலா பயணிகளும் செல்ல முடியாது. கூகுள் மேப்பில் அந்த பகுதியை பார்க்க முடியும், ஆனால் அருகில் செல்ல முடியாது. சுற்றிலும் எச்சரிக்கை பலகைகள்: நோ ட்ரெஸ்பாசிங், யூஸ் ஆஃப் டெட்லி ஃபோர்ஸ் ஆதரைஸ்டு, அதாவது அனுமதி இல்லாமல் நுழைந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதே எச்சரிக்கை. இப்படி பாதுகாக்கப்படும் அந்த இடம்தான் ஏரியா 51. 1950களில் உலகம் முழுவதும் கோல்டு வார் சூழ்நிலை நிலவியது. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் நேரடியாக போராடவில்லை. ஆனால் தொழில்நுட்பம், ஆயுதங்கள், உளவு நடவடிக்கைகள் ஆகியவற்றில் கடுமையான போட்டி நடந்தது. அமெரிக்காவுக்கு ஒரு புதிய ரகசிய உளவு விமானத்தை சோதிக்க வேண்டும். அதற்காக மக்கள் இல்லாத, யாரும் பார்க்க முடியாத ஒரு பாலைவன பகுதி தேவைப்பட்டது. அப்படித்தான் ஏரியா 51 தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1947 அமெரிக்காவின் ரோஸ்வெல் என்ற பகுதியில் ஒரு மர்மமான பொருள் கீழே விழுந்தது. முதலில் அதிகாரிகள் பறக்கும் தட்டு கிடைத்ததாக அறிவித்தனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு இல்லை, அது வெறும் வானிலை பலூன் என்று விளக்கம் அளித்தனர். அந்த ஒரு மாற்றப்பட்ட அறிவிப்புதான் உலகம் முழுவதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் ஏதோ மறைக்கிறார்கள் என்று மக்கள் நம்பத் தொடங்கினர். அந்த நாளிலிருந்தே ஏலியன் கதைகள் ஏரியா 51 உடன் இணைக்கப்பட்டன. 1960களில் ஏரியா 51 அருகே வாழ்ந்தவர்கள் அடிக்கடி வானத்தில் வித்தியாசமான பொருட்களை பார்த்ததாக கூறினார். மிக உயரத்தில், மிக வேகமாக, சத்தமின்றி திடீரென மறையும் ஒளிகள். அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால், ஏரியா 51ல் U-2 மற்றும் SR-71 பிளாக்பேர்ட் போன்ற அதிநவீன ரகசிய விமானங்கள் சோதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தன. இவற்றை பார்த்த பொதுமக்கள் அவற்றை UFO என்று நினைத்தனர். பல முன்னாள் ஊழியர்கள் ஏரியா 51ல் வேலை செய்ததாக கூறி பல கதைகளை வெளியிட்டனர். அவற்றில் மிகவும் பிரபலமானவர் பாப் லாசர். அவர் கூறியதாவது: நான் ஏரியா 51ல் விண்கலங்களை ஆய்வு செய்தேன். இந்த கூற்று உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அவருடைய கூற்றை நிரூபிக்கும் உறுதியான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. அதனால் பல விஞ்ஞானிகளும் வரலாற்று ஆய்வாளர்களும் அவரது கதையை சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். பல நிபுணர்கள் கூறுவது, புதிய போர் விமானங்கள், ஸ்டீல்த் தொழில்நுட்பம், ட்ரோன்கள், ரேடாரில் சிக்காத விமானங்கள், ரகசிய பாதுகாப்பு ஆராய்ச்சிகள் இவையே அங்கு நடக்கும் முக்கிய பணிகளாக இருக்கலாம். 2019ல் ஃபேஸ்புக்கில் ஒரு ஈவென்ட் உருவாக்கப்பட்டது: ஸ்டோம் ஏரியா 51, தே கேன் ஸ்டாப் ஆல் ஆஃப் அஸ். மில்லியன் கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்வதாக பதிவு செய்தனர். உலகம் முழுவதும் இந்த செய்தி வைரலானது. ஆனால் இறுதியில் சிலர் மட்டுமே அங்கு சென்றனர். யாரும் ஏரியா 51க்குள் நுழையவில்லை. ஏரியா 51ல் ஏலியன்கள் இருக்கிறார்களா? இதுவரை அதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் அமெரிக்காவின் மிக ரகசியமான இராணுவ ஆராய்ச்சிகள் அங்கே நடைபெறுவது உறுதி. அதனால்தான் உண்மையும் கற்பனையும் கலந்த இந்த இடம் உலகின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக இன்றும் பேசப்படுகிறது. ஏரியா 51ல் உண்மையில் ஏலியன் தொழில்நுட்பம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இது வெறும் இராணுவ ரகசியம்தானா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற மர்மங்களின் உண்மைகளை தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்ஸ்.